நாஸ்ட் கொடுத்த உடனே அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நான் மட்டும் பண்ணல, உண்மையை சொல்றேன். நான் பேசுறது எல்லாமே இங்க உண்மை. வேற யாருன்னா தப்பா எடுத்துட்டா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் பேசுற ஒவ்வொரு விஷயமும் உண்மை, தர்மம் நான் பேசுறேன். சரிங்களா? நான் யாருக்கும் பயந்த ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்க வந்தோன்னே காலையில எவ்வளவுப்பா சாப்பாடு போடலாம், ஆனா இப்போ ஒரு 1000 பேருக்கு போட்டா கரெக்டா இருக்குண்ணே அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ஒரு 500 1000, அதுக்கப்புறம் அண்ணா 2000 பேர் வேணும் மத்தியானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 4000 5000 வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கில் ஆச்சு. ஆனா சாப்பாடு வருது. யார் போடுறாங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஷேர் பண்றாங்க. சந்தோஷம். அதுக்காக நான் நிப்பாட்டல. நான் 5000 7000 இதெல்லாம் சாப்பாடு போயிட்டே இருக்கு டெய்லி. இதை சொல்றன்ற பெருமை இல்லை. இது நான் இந்த இடத்துல தெளிவா எப்படி நான் வந்தேன், இப்ப நான் என்ன மனநிலைமையில இருக்கேன், நான் என்ன சொல்ல போறேன்றதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அதால தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சாப்பாடு கொடுக்க வந்த எனக்கு ஒவ்வொரு நாளும் கிரௌடு பார்க்க சந்தோஷம், ஜல்லிக்கட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சந்தோஷம். எல்லாருடைய எண்ணங்கள் என்ன சார்? தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய எண்ணங்கள் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு நடத்தணும், இதுதானே எல்லாருடைய எண்ணங்கள். என் எண்ணமும் அதுதான். அதுக்காக தானே இவ்வளவு போராட்டம். ஜல்லிக்கட்டு நடக்கணும், நம்ம பாரம்பரியத்தையே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. பீட்டான்றவன் எவனோ ஒருத்தர் தடை போட்டதால நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் இதுடைய நோக்கமே. ஸோ வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுங்க அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து உலக லெவல்ல பேச வச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததால என்னாச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி. 10 லட்சம் 20 லட்சம் மேல போயிட்டே இருக்கு. பார்க்க சந்தோஷம். இது நடக்கும். இது நடக்கும்னா என்ன கோரிக்கை? என்ன நம்மளுடைய கோரிக்கை? என்ன? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கணும். இதுதானே ஜல்லிக்கட்டு. நம்ம இதுல நடந்தே ஆகணும். அதான் நம்மள எல்லாருடைய கோரிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, சார் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், யாருமே அறப்போராட்டம் தான் இது. ஒருத்தர் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க தப்பு பண்றதோ அங்க தப்பு பண்றதோ, இவங்களை அடிக்கிறதோ அவங்களை அடிக்கிறதோ எங்கேயுமே இல்லை. 7 நாள் சார், நான் இங்க இருக்கிற 7 நாளும் ரொம்ப அருமையா ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருந்தது சார். வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டான். ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்த ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தான் சார் நோக்கம். அரசாங்கத்துக்கிட்ட இதை சொன்னோம் சார். அரசாங்கம் என்ன பண்ணாங்க? அரசாங்கம் நம்ம சொன்ன உடனே டெல்லிக்கு போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இருக்கட்டும், அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒத்துக்கிட்டோமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவசர சட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு ஒன்று வச்சோம். நிரந்தர தீர்வு தான் எல்லாருடைய. இப்ப இந்த வருஷம் மட்டும் நடத்திட்டு, நானே கூட பேசினேன், இந்த வருஷம் நடத்திட்டு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டை பார்க்க முடியாது, பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. என் குழந்தை, எனக்கு அந்த குழந்தை, அது எல்லாரும் ஜல்லிக்கட்டை பார்க்குற வரைக்கும் இந்த கூட்டம் களைய மாட்டோம்னு சொன்னோம். இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலா இருந்தது சார். அப்புறம் திடீர்னு சம்பந்தமே இல்லாம வேற எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க உள்ள, வேற எதோ எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கணும், நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் என்ன இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஐயோ என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படிதான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துக்கலாம். 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க, ஓடி வராங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தை தலையில அடிச்சு நான் விழுகுறான், பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. என்ன இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, நான் உடனே வந்து வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி நான் வந்தேன். வருவன்ல எங்க அம்மா வந்துட்டு, கண்ணா நீ போவாத, இதுக்கு நீ பண்ணது போதும், நீ போவாதான்னாங்க. நான் என்ன வண்டியில ஏறுமானு, இப்ப கூட எங்க அம்மா வண்டியில தான் இருக்காங்க. ஸோ நான் கிளம்பிங்க வந்தோம். பார்த்தா உள்ள வர முடியல எங்களால உள்ளவே வர முடியலன்னா அங்கங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ இருக்கலப்பா, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியும். வேற வேற அமைப்புகள்லாம் உள்ள சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க. சரிங்களா? காலையில நான் எழுந்து பார்த்தோன்னே இப்படி நடந்தது. சரி, சட்டம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா இப்படி எல்லாம் நடக்குது, இது ஆரம்பிச்சீங்க நீங்க? ஆரம்பிச்ச பையன் இவன் தான். இவரு ரகுன்ற இன்னொரு பையன், அவர் எங்க போனார்ல, எனக்கு காலைல பேசினார், இப்ப காணோம். இந்த பையன் இவங்கெல்லாம் தான். இவங்க நேற்று நைட்டு வந்தாங்க, என்னென்ன பண்ணலாம் பா, இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும்ப்பா, எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், இது என்ன நடக்குதுன்னா காலைல பேசிக்கலாம்ப்பா, 10 மணிக்கு வாங்கப்பா நான் அனுப்பிச்சிட்டேன். நான் என்கிட்ட காலையில இப்படி 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 ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ காலையில கேட்டேன் எல்லாரும், இதுக்கு முடிவு என்ன ஆச்சுன்னா, இல்லை சார் கவர்னரே சைன் பண்ணிட்டார் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சு சார்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிரந்தர தீர்வு கிடைச்சிருச்சு, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பசங்க கிட்ட? போக முடியாதுன்னா உள்ள போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிரந்தர தீர்வு கிடைச்சது, இதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். இந்த இடத்துல 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இதை வந்து நம்ம ஹாப்பியா கொண்டாடணும். எல்லாரையும் அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற விஷயத்த வந்து இப்படி போரா நடந்துட்டு இருக்கு, இதை நான் உள்ள போய் பப்ளிக் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு சில நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி என்னை உள்ள விடுறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார்னு சொன்னேன். சார் நானும் ஒரு 2 hours ட்ரை பண்ணேன் சார், முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து நான் இங்கே உள்ள வந்து சேர்ந்துட்டேன் சார். நான் உள்ள வந்து சேர்ந்து நிரந்தர தீர்வு வந்துருச்சுங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சா, நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம், இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எவ்வளோ பெரிய கேக் ஆர்டர் பண்ணோம்? 500 கிலோ கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணல. இந்த பசங்களாம், இந்த மெரினா கரைகளில் இருக்கிற பசங்க, ஆரம்பித்த பசங்க கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா என்ன வேணா செலிப்ரேட் சரி சொல்லலாம்பான்னு நான் இங்கே போனேன். நான் அதை சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டம்னு கவர்னரே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன நம்பி நான் இங்கே வந்திருக்கேன் சார். எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு, சரிங்களா? அது பெரிய பெரிய ஆட்கள் அங்கே என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய ஆட்களை கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்றாங்க சார். அதுவும் உண்மைதான், அதையும் சொன்னேன். பெரிய பெரிய ஆட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப்பு எழுந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுறாங்க சார். இது வேணும் எங்களுக்கு, அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்குறாங்க சார். நம்ம கேட்டது ஜல்லிக்கட்டு சார், அது நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார் அப்படின்னா வேற சம்பந்தம். இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நான் சொல்றேன், இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இல்லை சார். ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்ல நம்ம சொல்றோம், அவங்க என்ன பண்றாங்க, மேல்முறையிடுறாங்க. அங்கேருந்து அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட இப்போ நிரந்தர தடை வேணும்னு சொல்கிறோம். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரனா எவ்வளோ லேட் ஆகும் சார், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம சொன்னோன்னே அவசர சட்டம் கொண்டு வந்தோடனே நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்குறோம், அதுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு காலையில் நான் எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த நிரந்தரமாக நம்மளுக்கு ஓகே ஆனதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் நம்ம, ஏன்னா நானே இங்கே பேசியிருக்கேன், முதல்வர் ஐயா சீக்கிரம் போய் கேளுங்க ஏன்னா இப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஸோ அது கவர்மெண்ட் ஒரு விஷயம் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரதமர் ஐயாவுக்கும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சிஎம்க்கும் மோடி ஐயாவுக்கும் இந்த ஸ்டெப்ஸை எடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்து இப்போ நிரந்தர சட்டம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஓகே ஆயிடுச்சுன்னு எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டான்னு டிவியில் எல்லாத்துலேயும் போகுது. ஸோ போகும்போது நம்மளுக்கு கேட்டது கிடைச்சிருந்தா என்னுடைய எண்ணம், புரியுதுங்களா? அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சால்வ் பண்ணி இதை என்ஜாய் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சார். போராட்டம்ன்றது கரெக்ட் சார், போராடலாம். ஒருத்தருக்கு படிக்கணும், குழந்தை குட்டிங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். இதை மேலும் 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 பண்ணிக்கிட்டே போனால் இது வந்து தப்பா போகுது சார். இது வந்து வேற யாரோ அமைப்புலாம் இருக்காங்க, எனக்கு 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 இல்ல சார், சம்பந்தம் எல்லாம் பேசுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் இதுதான் வேணும்னு கேட்டா நம்ம சொல்லலாம் சார் பதில். திடீர்னு பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்றதா என்னால நம்ப முடியாது. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க கேக்குறாங்க, அவங்க நீங்க பேசுறீங்க, உங்க காதுல விழுந்த வார்த்தைகள் என்னன்னு கேக்குறோம். அதான் சார், இப்போ பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து கவர்னர் சைன் பண்ணதை வந்து காப்பி கேட்குறாங்க சார். அது யார் கேட்குறா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க சார். அந்த காப்பி வந்து கவர்னர் வந்து சைன் பண்ண காப்பி, ஆதார காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம். நான் என்ன சொன்னேன், ஓகேப்பா நீங்கள் கேட்குறது 100% கரெக்ட்,
அந்த காப்பி கேட்டு நம்ம இங்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடலாம்பா. எல்லாருக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் கேட்குறாங்க சார். சம்மந்தமே இல்லை. இந்த காப்பி கேட்டால் கரெக்ட் சார். ரூல்ஸ் பிரகாரம் கவர்னர் சைன் பண்ண அந்த காப்பி கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் சார். அது நான் எனக்கே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். அது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. அதை மட்டும் பேசாம வேற சம்பந்தம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பேசும்போது கவர்னர் வந்து கையெழுத்து அந்த ஆர்டினன்ஸ்ல கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு 2 நாள் ஆச்சு. அன்னைக்கு 4:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தான் பிரஸ் மீட் வச்சு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும், நாங்க வேற எதுவும் ஏத்துக்க மாட்டோம். நாங்க முதலமைச்சர் மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு நடத்துற ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப இருக்கும்போது நீங்க அந்த முடிவை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணது நீங்க. இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க. இல்ல சார், நம்மள்ட்ட வந்து இல்ல நீங்க யாரோ வந்து இதுதான் நிரந்தர சட்டம் உங்களை நம்பிதான் அங்க மக்கள் உட்கார்ந்து. சார் ஒரு நிமிஷம் சார். என்னப்பா நம்மள்ட்ட கொடுத்த அந்த ஆடிஷன் காப்பி யாரோட கையெழுத்து இல்லை. நம்ம கிட்ட காப்பி கொடுத்தாங்க சார். அது யாருடைய கையெழுத்து இல்ல. இப்ப இல்லப்பா, இது நான் பேசுறத விட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. நீங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க. முதல்வர் வந்து தெளிவா சொல்றாரு இது வந்து அவசர சட்டம், இதுதான் நிரந்தர சட்டம். அந்த சைடு வந்து தான் நம்மளுக்கு இல்லையா சொல்லுங்க. ஆர்டினன்ஸ் வந்து கையெழுத்து போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அந்த கையெழுத்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை போயாச்சு. வாடி வாசல்ல திறந்தா வீடு வாசல் போய் சேருவோம் நீங்க தான் சொன்னீங்க. ஏன் போல வாடி வாசல்ல திறக்க விடாம நீங்க தான் வந்து இங்க ஆமா நாங்க தான் சார் தடை பண்ணோம். அதான் சார் இப்போ நீங்க தான பொறுப்பு. ஆமா ஆமா கண்டிப்பா சார். இப்போ என்னன்னா எங்க காட்டின காப்பில சைன் இல்ல சார். பசங்க கிட்ட கேளுங்க சார், சொல்லுங்கப்பா. சைன் இல்லாம நான் எப்படி சார் இங்க இருந்து போக முடியும்? அங்க ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல் திறந்தா அதுதான் சார் ஆடி